வணக்கம் தமிழ் மக்களே, இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் சொல்கிறதுக்கு. அண்ட் கேட்டிங்கன்னா என்னத்தை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, தளபதியோட நம்ம மெர்சல் படம் பாட்டு இருக்குல்ல, அது பேக்ரவுண்டில் ஓடி இருக்குல்ல, அந்த பாட்டு அது நம்ம பொங்கல் அன்னைக்கு நம்ம எல்லோரும் கொண்டாடுற ஒரு பாட்டு. தமிழர்கள் எல்லோரும் அந்த பாட்டை போட்டு தான் நம்ம ஸ்டேட்டஸ் கூட வைப்போம். பட் அந்த பாட்டோட வரிகளை இதோட கனெக்ட் பண்ணுறாங்க. டிவிக்கு பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, இது ஆலப்போகிறான் தமிழனை விஜயனாவோட கனெக்ட் பண்ணுறாங்க. பட் விஜயனாக்கு மட்டும் இல்லை, எல்லா தமிழர்களுக்கும் அந்த பாட்டு பொருந்தும். அதோட வரிகள் என்னென்னா இப்போ நம்ம ஏஆர் ரஹ்மான் அது என்ன யோசிச்சுட்டு அவர் அந்த ஒரு ஆசை தான் அது. என்னென்னா முன்னோர்கள் முற்காலத்தில் தமிழர்கள் உலகம் எல்லாத்தையும் ஆண்டாங்க. அதுபோல் இப்போதும் உலகத்தை ஆள வேணும் தமிழர்கள், அந்த ஒரு ஆசையும் அதனால தான் அந்த வரிகள் வச்சுருப்பார் ஏஆர் ரஹ்மான். அது என்னென்னா ஆளப்போகிறான் தமிழனா உலகம் ஃபுல்லாக ஆளப்போகிறான் தமிழ், உலகம் எல்லோரும் தமிழை ஆள போகிறான்னு அடுத்தவன் தான் அது. ஆள போகிறான் தமிழன் உலகம் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றி மகன் வழி தான் உலகம் எல்லாமே. அதுக்கு அடுத்தவும் விஜயனா கனெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த படத்தில் மெர்சல் படத்தில் விஜயனா பேர் வெற்றி இருந்தனால. ஆனால் அதுக்கு அடுத்தவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி மகன் வழி தான் இனியும் இல்லைன்னா முருகன் மகன் வழி தான் எல்லாமே. முருகன் வெற்றின்னு சொல்லுவாங்க. அது தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். முருகனை வழிபடுறவங்க எல்லா தமிழர்களும் தெரிஞ்ச விஷயம் தான் வெற்றினா முருகன். அப்போ முருகனோட பிள்ளைங்கள், நம்ம முருகனோட மகன்கள் நாம் எல்லாருமே வழி தான் இனிமேல் உலகம் எல்லாமே. அதுக்கு அடுத்தது தான் வெற்றி மகன் வழி தான் உலகம் எல்லாமே அந்த வரி இருக்கும். அடுத்து முருகன் தமிழரோட முற்பாட்டன். முருகனும் சிவனும் தமிழரோட முற்பாட்டன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எல்லாருமே கடவுள்னு சொல்லி இந்த போலேநாத் இந்த மாதிரி சிவனை சொல்லி தான் வழிபடுவாங்க. முருகனை கார்த்திக் இப்படி சொல்லி தான் அவங்க வழிபடுவாங்க. பட் தமிழர்கள் என்னன்னா முன்னோர்கள்னு எப்படின்னா நம்ம முற்பாட்டன் என்று சொல்லி தான் வழிபடுவோம். சிவனையும் முருகனையும் எப்பயுமே நம்ம எப்படி வழிபடுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவா அப்படின்னு சொல்லி தான் வழிபடுவோம். அது ஆண்டவாவுக்கு அர்த்தம் என்னென்னா தமிழர்களே ஆண்டவங்க. அவங்க நம்ம தமிழர்கள் எப்பயுமே பழக்கம் என்னென்னா, தமிழர்களோட முன்னோர்களை தான் நம்ம கடவுளாக வச்சு நம்ம வணங்கியிருக்கோம். அதை வச்சு தான் இதுலேயே அவங்களுக்கு தெரியும். நம்ம ஆண்டவன் நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லிலேயே நம்மளோட வரலாறு விட்டு போயிருக்காங்க, தமிழரோட வரலாறு. அதுதான் என்னென்னா ஆண்டவான்னு நம்ம சொல்லும் போதே அதுலேயே தெரியுது நம்மளை ஆண்டவங்கன்னு. சிவன் தான் தமிழ் மொழியை கொடுத்தாருன்னு முருகர் தான் தமிழை படிக்க சொல்லி கொடுத்தாருன்னு வரலாற்றுலேயே நம்ம வரலாறு கதைகள்லேயே இருக்குது. சிவனோட வழி வந்தவங்க தான் நம்ம, முருகரோட வழி வந்தவங்க தான் நம்ம. சிவன் உலகத்துலேயே பெரும் கடவுள். ஆனால் சிவனை பார்த்திங்கன்னா இப்போ ராமரை தான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் காமிக்கிறாங்க இந்து இதில் தான். பட்டு சிவன் தான் உலகத்துலேயே பெரிய கடவுள், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சிவனுக்கு எங்கேருந்து வந்தார், எங்கே உள்ளவர், அதெல்லாம் வரலாறு கிடையாது. ஆனால் தமிழர்களோட வாழ்ந்த கடவுள் முருகனும் சிவனும். சிவனுடைய மகன் முருகனும் நம்மளோட வாழ்ந்த கடவுள், சிவனும் வாழ்ந்த கடவுள். விநாயகரும் நம்மளோட கடவுள் தான். எல்லா கடவுளும் நம்மளோட தமிழர்களோட கடவுள் தான். எல்லா கடவுளும் தமிழர்களோட கடவுள் தான். அதாவது நம்மளை ஆண்டவங்களும் நம்ம கூட வாழ்ந்தவங்களும் நல்லது செஞ்சவங்களும் நம்மளோட அதுதான் தமிழர்களோட முன்னோர்களை தான் தமிழர்கள் வழிபடுறாங்க. அதனால தான் ஆண்டவா என்று தமிழர்கள் போற்றி கும்பிடுறாங்க, வணங்குறாங்க. இதுதான் அதோட அர்த்தம். நம்ம தமிழர்களோட வாழ்ந்த கடவுள் தான் முருகனும் சிவனும். ஆனால் இப்போ என்னென்னா இந்து மதத்துக்கு நிறையா தமிழர்களே எதிராக பேசுகிறாங்க. என்ன அர்த்தம்னா, அந்த டைத்தில் பார்த்திங்கன்னா உலகம் மொத்தமும் இந்த மாதிரி தமிழர்களாக இருக்கட்டும், இந்திய நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், அந்த இந்தியான்னு ஒரு நாடு கிடையாது. ஆனால் தமிழர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நார்த் சைடில் உள்ளவங்களாக இருக்கட்டும், எல்லோரும் பார்த்திங்கன்னா கடவுளை வழிபாட்டுக்கு தான் இருந்தாங்க. இப்போ நம்ம தமிழில் கூட இருக்குது, எந்நாட்டோட சிவனே தென்னாட்டோட இறைவான். தென்னாட்டோட இறைவானா அர்த்தம் என்ன? சவுத்னா தென்னாடு, தமிழ்நாடு இப்போ உள்ள. அப்போ எல்லாருமே தமிழில் இருக்கிறாங்க. இப்போ தான் மொழி தமிழ்லேருந்து பிரிஞ்சு போய் இத்தனை மொழி மாறிச்சு, மலையாளம், தெலுங்கு, கன்னடான்னு. ஆனால் எல்லாருமே தமிழர் தான். அதான் எந்நாட்டோட இறைவா தென்னாட்டோட சிவனே சொல்கிறாங்க. அப்போ தென்னாட்டோட சிவன் தான் நம்மளோட வாழ்ந்த கடவுள், நம்மளோட முன்னோர்கள். ஆனால் இப்போ என்னன்னா, நம்ம தமிழரோட கடவுளை தான் அவங்களும் வழிபடுறாங்க, நம்மளோட முன்னோர்களை தான் அவங்களும் வழிபடுறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா இந்து மதத்துக்கு அப்போ என்னாச்சுன்னா அப்போ நம்ம எல்லாருமே உலகத்தில் எல்லாருமே கடவுளை வழிபடுறவங்களாக இருந்தோம். அப்போ தனியாக கிறிஸ்டின் மதம்னு ஒன்று உருவானுச்சு. அடுத்து அது உருவாகி 2000 வருஷமோ இப்போ நம்ம என்ன சொல்கிறேன், அதை வச்சு நம்ம கலந்தர் கூட உருவாயிருக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ 2000 வருஷம். பட் அதுக்கு முன்னாடியே இந்து மதம் இருந்துச்சு. முஸ்லீம் மதத்துக்கும் முன்னாடி இந்து மதம் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைத்தில் இந்து மதத்துக்கு இந்துன்னு பேர் கிடையாது, கடவுளை வழிபட்டுக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். எல்லோரும் கடவுளை வழிபட்டுக்கிட்டோம். அதுலேருந்து கடவுளுக்கு உருவம் இல்லை, கடவுளை செலவு வச்சு கும்பிடக்கூடாது, கடவுள் ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போனது தான் முஸ்லீம் மதம். இந்துலேருந்து பிரிஞ்சு போனது தான் அவங்க. அடுத்து அவங்களுக்குன்னு ஒரு மதம் உருவானுச்சு. கடவுள் இல்லை, கடவுள் ஒரே கடவுள் தான் இருக்குது, கடவுளுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்கிறவங்க தான் முஸ்லீம் மதம், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க. பட் இப்போ என்னன்னா, அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் கிறிஸ்டின், முஸ்லீம் இந்த மாதிரி மதங்கள் மாறினதுக்கப்புறம் நாம் நம்ம
நம்ம இந்து மதத்துக்கும் இந்துன்னு பேர் வைக்க நம்ம கடவுளை வழிபடுற நம்மளுக்கும் நம்மளோட நம்மளோட கடவுளை வழிபடுறவங்களோட அடையாளத்துக்காக இந்துன்னு பேர் வைக்கப்படுது. இந்துன்னு பேர் வச்ச வேணும்னா அவங்களாம் இருக்கலாம். பட் கடவுளை வழிபட்டவங்க வந்து முதல்ல தமிழர்கள் தான். அதனால இந்து மதத்தை எதுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தமிழரோட கடவுளையும் தமிழரோட முன்னோர்களையும் தான் நீங்கள் எதுக்குறீங்கன்னு யோசித்து பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க. இப்போ நிறையா பேர் பார்த்துங்க ஆர்எஸ்எஸ் எதுக்குறீங்க, நிறையா இதெல்லாம் எதுக்குறீங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் நாம் வழிபட்டவர் நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தெய்வங்கள் தான். நம்ம தமிழ் கடவுளையும் தமிழர்களோட முன்னோர்களையும் தான் நம்ம வந்து இந்து மதம்னு சொல்லி நிறையா பேர் நம்ம தமிழ் மொழியிலேருந்தே வெறுத்துக்கிட்டு தமிழ் மொழியிலேருந்து நிறையா பேர் இந்துவை வெறுக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழர்கள்னால உருவானது தான் இந்த இந்து மதமே. அதை புரிஞ்சுக்குங்க. ஆனால் நம்ம வந்து கடவுளை வந்து தமிழர்கள் யாரும் பார்த்தது கிடையாது. கடவுள் வாழ்ந்திருக்காரு இந்த மாதிரி இந்த காலத்தில் உள்ள தமிழ்காரங்க சொல்கிறேன். அந்த காலத்தில் உள்ள தமிழர்கள் வந்து பார்த்துருப்பாங்க, அவங்க கூட வாழ்ந்தவங்க. ஆனால் இந்த காலத்தில் உள்ள தமிழர்களுக்கு வந்து தமிழனை கொல்லும் போதும் அடிக்கும் போதும் பிரச்சனை பண்ணும் போதும் தமிழனை அடித்து ரோட்டில் நாய் மாதிரி மாடு இனங்களே அடிக்கக்கூடாது. ஆனால் தமிழை அடித்து வெட்டி இந்த மாதிரி கொடுமைப்படுத்தும் போது அந்த டைத்தில் ஒரு கடவுள் வரமாட்டாரா தமிழர்களை காக்கன்னு நினைக்கும் போது அப்போ வந்தவர் தான் நம்ம வேலுப்பிள்ளை பிரபாகரன். நம்மளோட கடவுளும் அவர் தான், தமிழ் இனத்தோட தலைவனும் அவர் தான். அவரை வந்து சில கட்சிக்காரங்க வந்து இப்போ வந்து தவறாக அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை, தமிழ் இனத்துக்கு ஒரு பிரச்சனைனா கடவுளாக பிறந்து வந்து ராவணனோட அவதாரமாக முருகனோட அவதாரமாக சிவனோட அவதாரமாக தெரியாது. ஆனால் கடவுளாக வந்தவர் அந்த டைட்டில் வந்து பிரபாகரன் தான். ஆனால் அவரே இப்போ நிறையா பேர் வந்து தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் நான் தமிழனுக்கு ஒரு பிரச்சனையும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்த கடவுள் வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான். அதனால் புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுட்டு முருகனுக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் வெற்றிவேல் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன்.